எதுலேயுமே இல்லாமல் திடீர்னு நான் நேற்று வர சினிமாவில் நடிப்பேன், இன்னைக்கு நான் அரசியலுக்கு வரேங்கிறது அது ஏற்புடையது மட்டுமல்ல. ஆனா, அவர் ஆரம்பத்துல இருந்தே இலங்கை மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் குரல் குடுத்திருக்காரு. யார் சொன்னா? அவர் என்ன தான் குரல் சொல்றாரு. ஏம்மா அவர் எல்லாமே சொல்லுவார். நான் கூட தான் துப்பாக்கியை தூக்கிட்டு போனேன், மிஷின் கன்னெல்லாம் நான் பார்த்தேன், நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு கூட தான் என் மாப்பிள்ளை சொல்கிறாரு. எல்லாமே நம்பம்மா, நம்புறவங்க நம்பிட்டு போங்க. ஏம்மா அரசியல்ங்கிறது நானே இன்னும் கத்துக்குட்டியாக தான் இருக்கேனே தவிர, நான் முழுமையான அரசியல்வாதியா இல்ல. ஏன்னா முழுமையான அரசியல்வாதியா இருந்தா, நான் இந்நேரம் இந்த நாட்ட நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கணும். புரியுதா? நான் அதுக்கு ஏற்புடையவனா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபெயிலியர். அரசியல்ங்கிறது அது ஒரு விதமான ஒரு போதை தரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த அந்த இதில இருக்கணும். அதாவது நீங்க எனக்கு அதில புடிச்சது கலைஞர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலைஞர் அன்றைக்கு நாவலரை எய்த்து, அன்றைக்கு நாவலர்கிட்ட இருந்த திறமை, கல்வி அறிவு இவ்வளவும் இவர்ட்ட இல்ல தான். இருந்தாலும் இவரு ம மாவட்ட செயலாளர்கள் இருந்த அந்த அரசியல் உணர்வுனால, அவர் எல்லாத்தையும் தூக்கி மிதிச்சுட்டு எம்ஜிஆருடைய சப்போர்ட்டா டக்குன்னு முதலமைச்சரா வந்தார் பாருங்க. அன்றைக்கு அப்புறம் அவரு சாகரந்தொட்டிக்கும் அவரு தான் முதலமைச்சர். இல்லைங்களா? ம். அதனால இதெல்லாம் அதுதான் ஆளுமை. அவரு தான் எனக்கு எடுத்துக்காட்டுன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவர் தான் எனக்கு முன்னோடி அரசியல்ல. அந்த மாரி இருக்கணும்டா. இதெல்லாம் சும்மா ஜிஜிபி இன்னைக்கு நேற்று மழையில முளைச்ச சிரிக்கிற மாரி. அவ்வளோதான். ஒரு 2 மழை இல்லைன்னா ஓஞ்சு போயிரும்.